எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் உசாகியை தான் காட்டுறாங்க. இவங்க மலை ஏறிட்டு இருக்கும்போது கை ஸ்லிப் ஆகி கீழே போக ரோப்புனால தப்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு குரல், நீ இன்னும் கவனமா இருக்கணும் உசாகின்னு கேட்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா ரோப்பை புடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில அரிசு ஒரு காருக்குள்ள போய் அது ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவான். ஆனா அந்த காரு ஸ்டார்ட் ஆகாது. அப்போ பக்கத்துல இருந்த கவர்ல அழுகி போன நிலைமையில வெஜிடபிள்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு காரை விட்டு வெளியே வந்துடுறான். இவங்க எல்லாருமே இப்போ ஒரு மால்ல தான் இருப்பாங்க. அப்போ சோட்டா எதெல்லாம் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது தான் வீடியோ கேமரா, டிவி இந்த மாதிரி எந்த பொருளெல்லாம் சர்க்கியூட் போர்ட்ல வேலை செய்யுமோ அந்த பொருள் எல்லாம் இப்போ எதுவுமே வேலை செய்யல. ஆனா இந்த ரேடியோஸ் மட்டும் வேலை செய்யும். ஏன்னா இதுல ஐசி சிப்ஸே இருக்காது. அப்போ சோட்டா நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறான். இது ஒருவேளை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அட்டாக்கா இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் நடந்தா எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸுமே வேலை செய்யாம போயிடும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற போன்ஸ் எல்லாம் மட்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது தான் அந்த போனுமே வேலை செய்யாம போயிடும். சார்ஜ் இல்லைன்னா எதுவுமே வேஸ்ட் தான் சொல்லி தூக்கி போட்டுருவோம். இன்னொரு பக்கம் கர்ப்பிய லேடியும் சமைக்கிற மாதிரி பொருளை தேடிட்டு இருப்பாங்க. ஆனா கர்ப்பி கையில கத்தியத்தான் எடுத்து வச்சுன்னு இருப்பான். எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது லேடி மக்கள் எல்லாம் காணாம போகும்போது நீங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்பா. ஹரிசு நாங்கெல்லாம் டாய்லெட்ல இருந்தோம். அப்போ கர்ப்பி நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்பா. லேடியும் அவ பாஸ் கூட ஒன்னா இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இவங்க கிட்ட நான் அப்போ வேலையில இருந்தேன்னு சொல்லிடுவா. நான் இங்க வந்து 3 நாள் ஆச்சு. என் கூட வந்தவங்களாம் கேம் விளையாடும் போது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவா. அப்போ கர்ப்பி அவங்களே ஏமாத்தி சாகடிச்சிட்டலன்னு கேட்பான். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு அப்போ என் உயிர் தான் முக்கியம்னு தோணுச்சுன்னு சொல்லுவா. அப்போ அரிசு நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் காணாம போனது நேத்து தான். ஆனா இவங்களுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே நடந்துருக்கு. அப்போ சோட்டா ஒருவேளை நம்ம டாய்லெட்ல இருக்கும் போது டைம் டிராவல் பண்ணிட்டோமான்னு கேட்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அப்போ இவங்க எல்லாம் எப்படி காணாம போனாங்கன்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை ஆயிடும். ஹரிசு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கேமுக்கு ஒரு கேம் மாஸ்டர் இருக்கான். அவங்க நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிக்கிறாங்க. சரியான நேரம் வரும்போது லேசர் லைட்டை வச்சு கதையை முடிக்கிறாங்க. சோட்டா ஒருவேளை நம்ம மூளைக்குள்ள சிப் ஏதாவது வச்சிருப்பாங்களா, இல்ல இது கவர்மெண்டோட வேலையா இருக்குமான்னு கேட்பான். அப்போ லேடி, நானும் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். யூரோப்ல இருக்கிற ஒரு கம்பெனில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக விஆர் ஸ்பேஸுக்குள்ள உண்மையான உலகத்தை போல உருவாக்க முயற்சி பண்றாங்களான்னு சொல்லுவா. அப்போ கர்ப்பி விஆருக்கும் நட்சத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பான். சோட்டா அவன் கால் வலி தாங்க முடியாம கஷ்டப்படுவான். இதை பார்த்த ஹரிசு, விஆர்ல யாருக்காவது அடிபட்டா அவங்களுக்கு வலிக்காது. சோட்டாக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகம். எந்த அளவுக்குன்னா இப்ப நடக்கிற விஷயம் கூட கடவுள் தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. கர்ப்பி ஹரிசுவை தனியா கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருப்பான். சோட்டாவை நம்ம சீக்கிரமா ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சாகணும். நம்ம நாளைக்கே ஒரு கேம்ல கலந்துக்கலாம். நமக்கு டைம் இருக்கும் போதே இந்த கேமை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கேமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா சோட்டாவை நம்மளால காப்பாற்ற முடியாது. நம்ம கேம் விளையாட போனா அந்த இடத்துல ஒருவேளை நம்ம டாக்டரையும் பார்க்கலாம். அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம சோட்டாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கலாம்னு சொல்லுவான். இந்த விஷயத்த கேட்ட ஹரிசு கேம் விளையாட போலான்னு ஒத்துக்கிறான். இவங்க இருக்கிற இடத்துல நைட் டைம்ல மட்டும்தான் அங்கங்க கேம்ஸ் நடக்கும். அங்க மட்டும்தான் பவர்ஸும் இருக்கும். அப்போ கேம் நடக்கிற பில்டிங்க காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு தான் உசாகியும் வந்திருப்பாங்க. உள்ள போய் அங்க இருக்கிற போனை எடுத்து கேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அலௌன்ஸும் பண்ணுவாங்க. அப்போ கேப் போட்ட ஒரு சின்ன பையன் கேமுக்கு புதுசா வந்திருப்பான் போல. அவன் உசாகி கிட்ட வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் ஹரிசுவும் கர்ப்பியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோயினும் இந்த இடத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து போனை எடுத்து கேமை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஹரிசு கேம் விளையாட வந்த மற்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒயிட் ஊடி போட்ட ஒருத்தனை பார்க்கறான். இவன் பேரு வந்து சிஷியா. இவன் வாக்மேன் மாதிரி ஒன்று அங்கே சார்ஜ் போட்டு வச்சிருப்பான். அதை பார்த்துன்னு இருக்கும்போது சின்ன பையன் ஹரிசோ கிட்ட வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பான். ஹரிசோ கேம்னு சொல்லுவான். ஆனா கர்ப்பி வந்து தடுத்துருவான். இந்த இடத்துல யாரையும் நம்பாத, நம்ம சேஃப்டியை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லுவான். அப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. போன்ல 5 ஆஃப் ஸ்பேட் கார்டு வரும். இதை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. அப்போ அங்க ஒருத்தன் வந்து இது பிசிக்கல் சம்மந்தப்பட்ட கேம்னு சொல்லுவான். சிம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு 2 பேருக்கிட்டையுமே இன்ட்ரோ ஆகிப்பான். ஹரிசு கார்டை பத்தி கேட்பான். கேம் எந்த மாதிரி இருக்குன்னு கார்ட்ஸ்ல இருக்கிற சிம்பிள்ஸ் வச்சே நமக்கு தெரிஞ்சிடும். கிளப்ஸ் கார்டு வந்தா டீம் ஃபைட், அதே டைமண்ட் கார்டு வந்தா பிரெயின் ஃபைட். ஆனா ஹார்ட் கார்டு இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒண்ணு. நம்ம நம்புறவங்களை ஏமாத்தி விளையாடுற கார்டு அது. கார்டுல இருக்கிற நம்பர்ஸை பொறுத்து லெவல்ஸ் இருக்கும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க கேம் ஸ்டார்ட் ஆகிடுது. கேமோட நேம் டேக். போன்ல கேமோட ரூல்ஸை பத்தி வரும். டேகர் கிட்ட இருந்து நீங்க எல்லாரும் தப்பிக்கணும். முக்கியமான விஷயம், அபார்ட்மெண்ட்ல ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். அதை நீங்க 20 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். 20 நிமிஷம் முடியும் போது அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பாம் வெடிச்சிரும். இந்த விஷயத்த கேட்டு இவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்க. இன்னொரு பக்கம் சோட்டாவை காட்டுறாங்க. அவன் கடவுளை வேண்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லேடி வரா. வந்தவ அவங்கிட்ட உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தை பேசி அவ கூட ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் கேம் ஸ்டார்ட் ஆனதுனால கர்ப்பியும் ஹரிசும் சேஃப் ஜோன் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க.
அப்போ சிஷியான் டாப் ஃப்ளோருக்கு வந்து கேம் பிளேவை பார்க்கறதுக்கு இதுதான் கரெக்டான இடம்னு மற்றவங்கள பார்த்துட்டு இருப்போம். அப்போ அங்க இன்னும் 2 பேர் வருவாங்க. இவன் பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லுவான், ஆனா அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் உசாங்கி சேஃப் ஜோனை தேடிட்டு இருக்கும்போது போன்ல டேகர் வந்துட்டான்னு அலௌன்ஸ் பண்ணுவாங்க. லிஃப்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் வர்ற மாதிரி காட்டுவாங்க. உசாங்கிக்கு நம்ம பக்கத்தை யாரோ வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க இந்த ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கிடுவாங்க. மற்றவங்களாம் ரூமை தேடிட்டு இருக்கும்போது அங்க கன் ஃபயர் சவுண்ட் கேட்கும். என்ன ஆச்சுன்னு இவங்க எல்லாரும் பார்க்கும்போது தான் படிக்கட்டுல ஒருத்தர் இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. யார் இப்படி பண்ணான்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு டேகர் வரான். இவங்க எல்லாரும் டேகரை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவன் இவங்கள சுட ஆரம்பிச்சிருவான். இவங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் அந்த டேகர் இவங்களை விடாம பின்னாலேயே துரத்திட்டு வருவான். ஒரு கட்டத்துக்கு மேல கூட இருந்தவன் பயத்தினால தனியா ஓடிடுவான். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ டேகர் இவங்களை கவனிக்காம போயிடுவான். மற்றவங்க எல்லாருமே சுட்டு கொண்டுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டு டேகர் மற்றவங்களை கொல்றதை பார்க்கும்போது அப்பதான் ஹரிசு ஒரு விஷயத்த நோட் பண்றான். அவன் மாஸ்க் போட்டு இருக்கிறதுனால அவனால சைட்ல பார்க்க முடியல, நேரம் மட்டும் தான் பார்க்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக கத்திட்டு இருப்பான். இவன் கத்துறது இன்னொரு இடத்துல இருந்து உசாங்கி கேட்டுறாங்க. அப்போ சிஷியா இந்த விஷயத்தெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு நல்ல ஐடியா தான், ஆனா எவனும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லுவான். அப்போ உசாங்கி அவன் 4th ஃப்ளோர் பக்கமா வரான், அங்க யாராவது இருந்தா ஓடி போயிடுங்கன்னு சொல்லி கத்திட்டே இவளும் ஓடி போயிட்டு இருப்பா. இப்போ குறுக்க ஒரு வயசான லேடி இருப்பாங்க. இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்லுவா. ஆனா அதுக்குள்ள அங்க டேகர் வந்துருவான். உசாங்கி பக்கத்துல இருந்த பைப்பை பிடிச்சிட்டு மேலே ஏறி போயிடுவாங்க. ஆனா பாவம் அந்த லேடி அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்த சிஷியா, ஓ கிளைமரா நீ? அப்போ டைம் அலர்ட் பண்ணுவாங்க. டைம் இன்னும் 8 நிமிஷம் இருக்கு, 7 பிளேயர்ஸ் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் கேப் போட்ட பையன் சேஃப் ஜோனை தேடலான்னு ஒரு ரூம் டோரை திறக்க போவான். எங்கிருந்தும் வந்த டேகர் திடீர்னு அவனை மேல இருந்து சுட ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த ஹரிசவும் கர்பியும் அவனை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச தூரம் வந்ததும் கர்பி கத்தி எடுத்துட்டு அது கதையை முடிச்சிடுறேன்ட்டு ரெடியா நின்றுட்டு இருப்பான். ஹரிசு அவன் கையில மிஷின் கன் இருக்கு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுடான்னு சொல்லுவான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவான். இவன் பேரு அக்னி. இவன் வந்து இப்ப என்ன சொல்றான்னா, நம்மளாலேயே அவனை கொல்ல முடியும், அவனும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஹைட்டு 190 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், வெயிட்டு 90 kgs இருப்பான். அவன் கண்ணை ரீலோட் பண்றப்பதான் நம்ம அவனை அட்டாக் பண்ணணும். அப்போ அங்க இன்னொருத்தனை வந்து அக்னி இதுதான் கிடைச்சதுன்னு தீ அணிகிற பொருளை எடுத்தாந்து கொடுப்பான். அப்போ ஹரிசு இவங்க கையில எதையோ வித்தியாசமா கட்டி இருக்கிறத பார்ப்பான். அக்னி கர்பி கிட்ட இதை நீ வச்சுக்கோ, நம்ம சேர்ந்து அட்டாக் பண்ணா அவனை காலி பண்ணிடலான்னு சொல்லுவான். ஹரிசு கிட்ட நீ போய் சேஃப் ஜோனை கண்டுபிடின்னு சொல்லுவான். ஹரிசுவும் இதை விட்டவே நமக்கு வேற வழி இல்லைன்னு அக்னி சொல்றதுக்கு ஒத்துப்பான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்க பார்த்தா உசாகி வந்திருப்பா. நான் 4th 6th ஃப்ளோர் எல்லாம் செக் பண்ணியாச்சுன்னு சொல்லுவா. இதை கேட்ட ஹரிசு நான் 1st 2nd ஃப்ளோரை இன்னும் செக் பண்ணலன்னு சொல்லுவான். சரி அதை நான் பாத்துக்கிறேன்னு கீழே குதிச்சிருவா. இதை பார்த்த இவங்க எல்லாம் பயந்து போய் என்னாச்சுன்னு பார்த்தா உசாங்கி தாவி தாவி போயிட்டு இருப்பா. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து தான் கேமை பிளே பண்ணுவாங்க. அக்னியும் கர்பியும் டேகரை போட்டு தள்ள போயிடுவாங்க. ஹரிசுவும் உசாகியும் சேஃப் ஜோனை தேடி போயிட்டு இருப்பாங்க. கர்பியும் அக்னியும் டேகரை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளான் பண்ணபடி டேகரையும் வர வச்சிருவாங்க. எல்லாம் சரியா நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நீ அவன் கூட இருந்தவனே டேகர் கிட்ட மாட்டிய சாக விட்டுறான். இதை பார்த்த கர்பி ஏமாத்திட்டான்னு திரும்பி பார்த்தா அங்க டேகர் இருப்பான். இவனை சுடலான்னு வரும்போது திடீர்னு அக்னி எங்க இருந்தோ வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேகர் இதை பார்த்துட்டு கண்மூடித்தனமா சுட ஆரம்பிச்சிருவான். ஆனா இவங்க 2 பேரும் வெட்டுற மாதிரி இல்ல, டேகரை பிடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு வழியா சண்டை போட்டு டேகர் கிட்ட இருந்து கண்ணை போடுங்கன்னா அவன் உள்ள இருந்து பெருசா ஒரு கத்தி எடுத்து கர்பி வயித்தையே கிழிச்சிருவான். அப்பயும் அக்னி தான் வந்து விடாம சண்டை போட்டு அவனை காப்பாத்துவான். இன்னொரு பக்கம் ஹரிசு சேஃப் ஜோன் இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிருவான். திறக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு சிஷியா வந்துருவான். ஹரிசு டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பான், உள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்க போகுதுன்னு. அப்போ நமக்கு இன்னும் டைம் கம்மியா தான் இருக்குன்னு இவன் போனை காட்ட 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுவாங்க. உள்ள போய் பார்த்தாங்க இன்னொரு ரூம் டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது உள்ள இன்னொரு டேகர் ஒளிஞ்சிருப்பான். இவங்க 2 பேரையும் பார்த்ததும் சுட ஆரம்பிச்சிருவான். அப்போ சிஷியா அவன் கிட்ட வச்சிருந்த பொருளை எடுத்து அவனுக்கு ஷாக் கொடுத்துட்றான். டேகர் மயங்கிட்டானான்னு பார்த்தா அவன் மறுபடியும் எழுந்து இவங்களை சுட ஆரம்பிச்சிருவான். அவன் சுடுறதை பார்த்து இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி போயிடுவாங்க. சிஷியா வெளியவும் ஹரிசு உள்ளேயும் போய் டோரை லாக் பண்ணிப்பாங்க. ஹரிசு அங்கே பார்க்கும்போது 2 பட்டன்ஸ் இருக்கும், 2மே ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணணும்னு அங்கே போட்டிருக்கும். ஹரிசு இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு கத்தி சொல்லிட்டு இருப்பான். நான் சேஃப் ஜோனை கண்டுபிடிச்சிட்டேன், ஒருத்தரால் கேமை முடிக்க முடியாது, 2 பேர் வேணும், 406 ரூம் பக்கத்தில் யாராவது இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போது டைமை காட்டுறாங்க. டைம் இன்னும் 1 நிமிஷம் தான். ஹரிசு கத்துறதை கேட்டு டேகர் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவான். டேகர் சுடலான்னு வரும்போது ஹரிசு புல்லட்ல இருந்து தப்பிச்சு டேகர் கிட்ட சண்டை போட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹரிசுவால சண்டை போட முடியாது. அப்போ டைம் பார்த்தா 30 செகண்ட் தான் இருக்கும். ஒரு பக்கம் அக்னி டேகரை போட்டு பொழக்க, இன்னொரு பக்கம் உசாகி ஹரிசு இருக்கிற ரூமுக்கு பக்கம் தாவி தாவி வந்துட்டு இருப்பான். 10 செகண்ட் இருக்கும்போது உசாகி ஹரிசுவோட ரூமுக்கு வந்துருவா.
டேகர் அவளையும் பார்த்து சுட ஆரம்பிச்சிருவான். அப்போ சிஷியா அங்க வந்து அவங்ககிட்ட இந்த டேசர் மாதிரியான பொருளை உசாகி கிட்ட தூக்கி போடுறான். அதை வாங்கி டேகருக்கு மறுபடியும் ஷாக் கொடுத்துருவாங்க. டேகர் அங்கேயே கீழே வந்துருவான். அப்போ டைம் இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. 5 4ன்னு சொல்லும்போது அரிசு இந்த பட்டன் தான் சொல்லிட்டு 2 பேரும் ஒரே நேரத்துல ஜம்ப் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. பதறி போய் என்னாச்சுன்னு பார்த்தா டைம் அங்கே 1 செகண்ட்ல இருக்கும். ஃபோனில் கேமை முடிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன் வரும். அப்போதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கே டேகர் எழுந்துப்பான். மாஸ்க் இல்லாதப்போ தான் தெரியுது அது ஒரு லேடின்னு. அப்போது அவள் கழுத்தில் இருக்கிற காலை தானாகவே ஆன் ஆகி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிரும். அரிசு இதை பார்த்துட்டு இருக்கும்போது கழுத்துல இருந்த காலர் வெடிச்சு அந்த லேடி அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்ல இருக்க, இன்னொரு பக்கம் அக்னியும் கர்பியும் சண்டை போட்ட டேகரும் கழுத்துல இந்த காலர் வெடிச்சு இறந்து போயிருப்பான். அப்போ டேகர் வச்சிருந்த போன்ல கேம் ஓவர்னு வர்றதை பார்த்த கர்பி இவங்களும் கேமை விளையாட வந்த பிளேயர்ஸ் தான் புரிஞ்சுக்கிறான். அப்போ அக்னி கூட இருந்தவனும் அங்கதான் இறந்து போயிருப்பான். அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர கர்பி என்ன இதுன்னு பார்க்க போவான். அப்போ அவங்கிட்ட வாக்கிடாக்கி ஒன்று இருக்கிறத பாக்குறான். அதுல பதில் கிடைச்சிருச்சு. எல்லாரும் பீச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பத்தி அக்னி கிட்ட கேட்கலான்னு திரும்பி பார்த்தா வாங்க இருக்க மாட்டான். அப்போ வாகிடாகில மறுபடியும் அந்த மெசேஜ் வரும், பீச்சுக்கு திரும்ப வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் 2 இங்கேயே முடிக்கிறாங்க.